சமையல் பார்வையாளர்களுக்கும் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. எங்க ஆபீஸ்ல இந்த மாதிரி உருவாக்குற பொருட்கள் எல்லாருமே நீங்க வாங்கி பயன்படுத்திட்டு எல்லாரும் நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, அது இல்லாம நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க. எங்களுக்கு அதுதான் மேல மேல செய்யறதுக்கு ரொம்ப ஊக்குவிப்பா இருக்குங்க. எல்லாருமே ஒரு ஆர்வத்தோட உத்வேகத்தோட எங்க ஆபீஸ்ல செயல்படுறோம் அப்படின்னா நீங்க கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களை மென்மேல கொண்டு போயிட்டு இருக்கு. எங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு இப்ப ஒரு உதாரணத்தை சொல்லலாங்க. நாங்க சாதாரணமா எல்லாருக்கும் பொடி வெரைட்டி சமையலுக்கு தேவையானது எல்லாமே அனுப்பிட்டு தான் இருக்கோம். வெளியூருக்கு அனுப்புறோம், வெளி மாநிலத்துக்கு அனுப்புறோம், வெளிநாட்டுக்கும் அனுப்புறோம். உள்ளூர்ல இருக்கவங்களும் எல்லாருமே ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. நம்ம எப்படி வீட்டுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு பொடி வகைகள் அரைப்போமோ அந்த மாதிரி தான் நாங்க வீட்டுல தயார் பண்ணி, வீட்டுலன்னு இல்லைங்க, பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல ஆபீஸ் வச்சு ஒரு 4 பேர் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருக்காங்க. எங்க பொண்ணு இத முழுசா அவங்கதான் இந்த நிறுவனத்தை பாத்துக்கிறாங்க. நான் என்னுடைய தலையீடு அப்பப்ப இருக்குங்க. இந்த மாதிரிதான் எங்களோட நிறுவனத்தை நடத்திட்டு வர்றோம். நீங்க எல்லாரும் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கு. இந்த நேரத்துல மறுபடியும் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. அதாவது எதையுமே கடமையை செய் பிரதிபலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரிதான் எங்களோட கடமையை நாங்க பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கான பிரதிபலன் எங்களை தேடி வந்திருக்கு அப்படிங்கறதுதான் இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேங்க. எதுக்காக நாங்க இந்த அளவுக்கு பல்கா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆவல தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேங்க. நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணா இன்னொரு உதவி நமக்கு சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிதான் நாங்க எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆபீஸ்ல இருக்கவங்களும் சரி, நாங்களும் சரி, எல்லாமே ஆத்மார்த்தமா முழு மனசோட பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்ப ஒரு கோயில் ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. இதைதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இந்த வீடியோ கொடுக்குறேங்க. ஆனா இதுலயுமே நாங்க எந்த பிரதிபலனும் இல்லாம எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் குறைச்சு கொடுக்க முடியுமோ கோவிலுக்கு அந்த மாதிரி தான் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். மாரியம்மன் கோவில் தான் கும்பாபிஷேகங்க. கரூர் பக்கத்துல ஒரு கிராமம் பல்லமிருந்தப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் தம்பி ஜெயக்குமார் எங்களை அணுகினாங்க. நாங்க கண்டிப்பா பண்ணித்தரோம்னு சொன்னோம். எங்களோட பொடியை சாம்பிள் வாங்கிட்டு போய் அவங்க ஒரு 100 பேருக்கு சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எங்களோட சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், ரசப்பொடி, மஞ்சள் தூள் இது எல்லாமே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாரியம்மன் எங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க எங்களோட தயாரிப்புல மறுபடியும் முழு மனசோட ஈடுபட்டு இருக்கோங்க. அதற்கு ஆதாரமா அடுத்த ஒரு கோவில் கும்பாபிஷேக ஆர்டர் எங்களுக்கு வந்திருக்கு. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா இன்னொரு வேலை நமக்கு தேடி வரும், தெய்வம் வழி வகுப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. உண்மையாவே எங்களோட விஷயத்துல அது நடந்திருக்குங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி, சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. இப்ப நாங்க என்னெல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்ககிட்டயும் காட்டுறேன். இப்போ இங்கே இருக்கிற மிளகாத்தூள், இது தனி மிளகாத்தூளுங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது. ரெண்டாவது இருக்கிறது சாம்பார் தூள். அதுக்கப்புறம் மல்லித்தூள் இருக்குங்க. மல்லித்தூளுக்கு அப்புறமா ரசப்பொடி இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி மஞ்சள் தூளும் பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே 1 கிலோ பேக்கிங்காக தான் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இப்போ அவங்க ஆர்டர் கொடுத்து எங்களுக்கு 1 வாரத்துக்கு மேலேயே ஆகுதுங்க. இந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இருக்கிற பொடி எல்லாத்துலேயுமே எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபோட உழைப்பு, எங்கள் பொண்ணோட உழைப்பு, கொஞ்சம் கொஞ்சம் என்னோடைய உழைப்பு எல்லாமே இதில் இருக்குதுங்க. ஒரு கை ஓசை எழுப்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாருமா சேர்ந்து தான் நாங்கள் இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பொடி வெரைட்டிஸ் எல்லாமே ரெடியானதை இப்போ நான் எதுக்காக உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னா, உங்கள் வீட்லேயும் ஏதாவது விசேஷம், உங்கள் ஊர்லேயும் ஏதாவது விசேஷம் அப்படின்னா நாங்கள் குறித்த நேரத்தில் ரொம்ப பாதுகாப்பாக நாங்கள் அனுப்பி வைப்போங்க. இது இன்னுமே அரைச்சி வர வேண்டியது இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அரைச்சி வந்தது தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், ரசப்பொடி எல்லாமே ஒவ்வொரு பேட்சா தான் நாங்கள் ரெடி பண்ணி மெஷினுக்கு அனுப்பி தான் அரைக்கிறோங்க. அதனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. சரி, இருக்கிறத வச்சு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோங்க. இதுக்கு எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே ஓவர் டைம் ஒர்க் பார்த்தாங்க. ஏன்னா சாயங்காலம் 5 மணியோட ஆஃபீஸ் முடிஞ்சிடும். ஆனால் மறுபடியும் அதோட கன்ஃபியூஷனாக அவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களால எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் சண்டே கூட யாருமே லீவ் எடுக்கலைங்க. சண்டே கூட எல்லாருமே இங்கே பார்த்தாங்க. நானே எங்கள் பொண்ணு எல்லாருமே கூட சேர்ந்து எல்லாமே பண்ணோம். இந்த கோயில் கும்பாபிஷேகம் கரூர் பக்கத்தில் பல்லமருந்தப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் நடக்குதுங்க. அந்த கிராமத்துக்கு தான் நாங்கள் இதெல்லாம் அனுப்பி வைக்க போறோங்க. அந்த கிராமத்துல தம்பி ஜெயக்குமார் எங்களை நம்பி இந்த ஆர்டர் கொடுத்ததுக்கு அவருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், சரசூஸ் சமையல் சார்பாக என்னுடைய நன்றி. எங்க ஆபீஸ் ஸ்டாஃப், எங்க பொண்ணு, எங்க குடும்பத்தார் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேங்க.
இறைப்பணி அப்படிங்கிறது வந்து புனிதமானது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு உன்னதமான காரியத்துக்கு இதையெல்லாம் நாங்கள் அனுப்புகிறோம். அதனால வந்து எங்களால் எவ்வளோ மேக்சிமம் தள்ளுபடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணி தான் இதை வந்து அனுப்பி வைக்கிறோங்க. மேலும் எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க. அன்னதானத்துக்காக அவங்க ஆர்டர் கொடுத்த பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் அவங்க சொன்ன டைமுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோங்க. அவங்க வந்து இதுக்காக ஆள் விட்டெல்லாம் வாங்கிக்கவே இல்லை. பல்லமருதுப்பட்டி ஊர் பொதுமக்களே எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒன்றா எடுத்துகிட்டு போய் இப்போ வண்டியில் ஏற்றுறாங்க. தம்பி ஜெயக்குமாரும் வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கும் வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்கும் அழைப்பிதழ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புனாங்க. அவங்க வேன் கிளம்புற வரைக்குமே நானும் எங்கள் பொண்ணு எல்லாருமே வாசலில் நின்று அவங்கள வழி அனுப்பி வச்சோங்க. நாங்கள் வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகத்துக்கு அரவக்குறிச்சிக்கு போகிறதுக்காக வியாழக்கிழமை சாயங்காலமே கிளம்புனோம். சரி எதுக்கும் அப்படியே போய் ஒரு பார்வை பார்த்துட்டு போகலான்னு போனோம். போகும்போது அப்படியே சாம்பார் வாசமெல்லாம் ஜம்முன்னு இருந்துச்சுங்க. அந்த சமையல் கூடம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக ஏற்பாடுகள் செஞ்சுருந்தாங்க. எல்லாருமே சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்தாங்க. நாங்கள் போன சமயத்தில் இந்த மாதிரி பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறமா அரவக்குறிச்சி போனோங்க. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறதால நாங்கள் சனிக்கிழமை மத்தியானமே வந்துட்டு சுவாமி கும்பிட்டுட்டு யாகசாலை பூஜையெல்லாம் பார்த்துட்டு கிளம்பினோங்க. கோவில் முன்னாடி இந்த மாதிரி பச்சைப்பந்தல் ரொம்ப அருமையாக அமைச்சிருந்தாங்க. ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலுக்கு இப்போ பல்லமருதுப்பட்டி வந்திருக்கோங்க. அடுத்த நாள் கும்பாபிஷேகத்துக்காக எல்லாமே தயாராக இருந்துச்சு. எங்கள் ஆஃபீஸில் இருந்தும் லதா, சாந்தி, ரம்யா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். இந்த மாதிரி கோவில் பிரகாரத்தை எல்லாத்தையுமே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே இப்போ யாகசாலைக்கு கிளம்புனாங்க. யாகசாலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கோவிலில் வெளித்தோற்றம் பாருங்கள். முன்னாடி குதிரையெல்லாம் அமைச்சு ரொம்ப நல்ல காத்தோட்டமாக கோவில் நல்ல விஸ்தாரமாக இருந்துச்சுங்க. கிராமங்கள்லாம் இன்றளவுக்கும் கல்லுக்கட்டுன்னு சொல்லுவாங்க. கல்லுக்கட்டு முன்னாடி தான் யாகசாலை அமைச்சிருந்தாங்க. யாகசாலை எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சிருந்தாங்க. யாகசாலை பூஜையில் நாங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோங்க. அதுக்கப்புறமா தீபாராதனை பார்க்குற பாக்கியமும் நமக்கு கிடச்சிச்சு. முந்தின நாட்கள்லாம் வந்து தீர்த்தம் கொண்டு வருதல், முளைப்பாரி அழைத்தல் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருந்ததா கேள்விப்பட்டேங்க. சுவாமிக்கு தீபாராதனை ஆகிறது இப்போ நீங்களுமே பாருங்கள். நல்ல திருப்தியாக யாகசாலையில் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அடுத்ததாக சாப்பிட்டுட்டு போக சொல்லி அன்போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம். கேசரி, வடை, சேனக்கிழங்கு வறுவல் இருந்துச்சுங்க. அப்புறம் சாம்பார், ரசம், மோர் குழம்பு, வடகம், சாதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அன்னதான சாப்பாடு அப்படின்னாலே ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தான் சாம்பார், ரசமெல்லாம் சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். அன்னதான கூடமும் வந்து ரொம்ப பெரிய அளவில் தான் எல்லாமே அமைச்சிருந்தாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற ஒரு கும்பாபிஷேக விழா இது. அதனால் எல்லாமே பிரம்மாண்டமான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கும்போது கும்பாபிஷேகமெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. மொத்தமாக கும்பாபிஷேகத்துக்கு நைட்டு காலையில் எல்லாம் சேர்த்து 25,000 பேர் வந்ததாக ஊர்லேருந்து நமக்கு தகவல் கிடச்சிதுங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் நீட்டாக உள்ளே போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வெளியில் சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஊர் பொதுமக்கள் எல்லாரோட ஒத்துழைப்புனால் ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சுருந்தாங்கன்னு தான் சொல்லணுங்க. ஊரில் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு விசேஷத்துக்கு எப்படி பாடுபடுவாங்களோ அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து ஒற்றுமையோடு செயல்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அங்கே போனப்போ கண்கூட பார்க்க முடிஞ்சுதுங்க. சமையல் கூடம் எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு அன்னதானத்துக்கு நன்கொடை வழங்குகிற இடத்துக்கு வந்து நம்மால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. நம்மளோட பொடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாராட்டினாங்க. ரொம்ப கேட்குறதுக்கே பெருமையாக இருந்துச்சுங்க. அப்புறம் என் பக்கத்தில் நின்றுட்டுருக்கவங்க வந்து இன்னொரு கல்யாணத்துக்கும் நாங்கள் வாங்கிட்டு போய் பண்ணினோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னும் எனக்கு சொன்னாங்க. இந்த மாரியம்மன் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த கல்யாண ஆர்டரையும் அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லாமே அம்மன் செயல்தாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்துட்டு வந்தோங்க. எங்கள் வீட்டில் அவரும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு வந்தார். இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்டு
ஊர் மக்களையும் சந்தித்து பேசிட்டு கோயிலில் கடந்து அடுத்து இப்போ யாகசாலையும் கடந்துட்டுருக்கோங்க. யாகசாலை பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. எங்கள் பொண்ணு, மாப்பிள்ளை, பாப்பா, நாங்கள் எல்லோரும் வியாழக்கிழமையும் போயிருந்தோன்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ அப்படியே லைட்டெல்லாம் போட்டு நல்ல ஜெகஜோதியாக யாகசாலையிலேருந்து கோயிலேருந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. கோவில் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பான முறையில் நடந்து அன்னதானமும் சிறப்பாக நடந்துச்சுங்கிற தகவலும் நமக்கு வந்துச்சுங்க. ஸ்ரீ மகா மாரியம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு முறை பல்லமருதப்பட்டி ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள்ங்க. மேலும் எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க. நீங்களும் எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ரொம்ப சேஃபாக அனுப்பி வைப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.